சீன அரசாங்கம் எப்ப பார்த்தாலும் இந்தியாவை சீன்றதுக்காக இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளுக்கு சீன மொழியில பெயர் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயத்துல சீனாவை பழி வாங்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் திபெத் விஷயத்தை கையில் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் பொறுத்ததெல்லாம் போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் எகிரி அடிக்கிறதுக்கு தயாராகி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசாங்கம் எந்த விஷயத்தில் தலையிட முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அதனால சீனாவுக்கு ஏற்பட போற பின்விளைவுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்திய அரசாங்கம் சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற திபெத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 16 கிராமங்களுக்கு இந்திய மொழியில பெயர் சூட்ட திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா சைனாவுக்கு ரொம்பவே ஒரு கெட்ட புத்தி ஒன்று இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் சைனாவுக்கு சாதகமான முடிவு கிடைக்கல, அப்படி இல்லை இந்தியா அடங்கி போகலை அப்படின்னாலோ உடனடியாக சீன அரசாங்கம் இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளுக்கு ஒரு பொய்யான வரலாறை உருவாக்கி அந்த வரலாறுக்கு ஏற்ற மாதிரியே சீன மொழியில் ஒரு பெயரை வைப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அருணாச்சல பிரதேசத்துக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 16-17 கிராமங்களுக்கு சீனா அவங்க மொழியில் பெயர் வச்சிருக்கிறாங்க. கூடவே ஓவராலாக அருணாச்சல பிரதேசத்துக்கு ஜாங்காங் அப்படிங்கிற ஒரு சீன மொழி பெயரையும் சைனா சூட்டி இருக்குது. இந்திய அரசாங்கம் போயிட்டு எதுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இந்த மாதிரி பேரெல்லாம் நீ மாற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால், உடனே மன்னர் காலத்தில் எங்கள் தாத்தாவோட தாத்தாவுக்கு கீழே தான் இந்த பகுதியெல்லாம் இருந்துச்சு, அதனால தான் நான் இதுக்கு இந்த மாதிரி என்னோட மொழிபெயரை சூட்டுறேன், நீ தான் அது தேவையில்லாமல் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய பகுதியை ஆக்கிரமித்து வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் ஒன்று எடுத்து வைப்பான். அதுக்கு அந்த பொய்யான வரலாறு உருவாக்கி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதையும் தூக்கி சப்போர்ட்டுக்கு காட்டும். இதே வேலையாக தான் பார்த்தீங்கன்னா சீனா கடந்த ஒரு வருஷமாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்திய அரசாங்கம் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஸோ மக்களுமே பல முறை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாமே ஒரு கோரிக்கை இந்திய அரசாங்கத்துக்கு வைக்க ஆரம்பித்தாங்க. ஏங்க, அவன் மட்டும் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டே இருக்கான்ல, நம்மளும் சீனாவில் இருக்கக்கூடிய பகுதிக்கோ இல்லை திபெத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கோ பேரை வைக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. முக்கியமாக திபெத் விஷயத்தில் இந்தியா தலையிடவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். காரணம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒன் சைனா பாலிசியை ஃபாலோ பண்ணுறதுனால சீனாவுக்கு சொந்தமான நிலப்பகுதியவோ இல்லை சீனாவினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற திபெத்லேயோ ஏதாச்சும் பெயர் மாற்றம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இந்த ஒன் சைனா பாலிசியை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பொருளை கொடுக்கும். ஸோ இதனால தான் இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் இந்த மாதிரி பெயர் வைக்கிறது, இந்த பேரை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி சீனா தொடர்ந்து அருணாச்சல பிரதேசத்தில் பெயர் மாற்றிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இதற்கு மேலேயும் பொறுத்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி திபெத்தில் இருக்கக்கூடிய 16 இடங்களுடைய வரலாறை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ அந்த இடத்தினுடைய வரலாறை எல்லாம் எடுத்து அந்த இடத்தினுடைய உண்மையான இந்திய மொழி பெயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெயரை இந்தியா சூட்டுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. காரணம், கடந்த 1950 எப்போ சீன அரசாங்கம் திபெத்தை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணாங்களோ அப்பையிலிருந்தே திபெத்தையும் திபெத்தினுடைய கலாச்சாரத்தையும் அழிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா தலாய் லாமாவை பிடிச்சிடணும், அவரை கைது பண்ணி எப்படியாச்சும் அங்கேயே வச்சுக்கணும்னு சொல்லி சீன அரசாங்கம் முயற்சி பண்ணுச்சு. காரணம், திபெத்திய மக்கள் எல்லாமே தலாய் லாமா சொல்கிறத தான் கேட்பாங்க. ஸோ அவரை மட்டும் சீனா அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு திபெத்திய மக்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் தலாய் லாமா பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு பெரிய லாலிபாப்பா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டார். ஸோ இப்போ இந்தியாவில் தலாய் லாமா சேஃபாக இருக்கிறாரு. அதனால சைனா எந்த லெவலுக்கு போனாங்க அப்படின்னா ஃபேக்காக ஒரு தலாய் லாமாவை உருவாக்கி சைனாவில் பதவி அமர்த்த பார்த்தாங்க. ஆனால் அதை திபெத்திய மக்கள் ஏற்றுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் உறவுகள் ரொம்பவே மோசமானது. 1962 நமக்கும் சீனாவுக்கும் இடையில் போர் வர்ற அளவுக்கு போச்சு. சீனாவுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபெத் மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, மொழி எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள், இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் இல்லைன்னா ஒரு 100 வருஷம் கழிச்சாச்சும் மீண்டும் அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும், எங்கள் நாட்டை மறுபடியும் சுதந்திர நாடாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு எதிராக போராட ஆரம்பிப்பாங்க. அப்படி போராடினாங்கன்னா திபெத் எங்கே நம்மளுடைய கையை விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி தான் சீன அரசாங்கம் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு அவங்கள சீன மொழி பேசுகிற சீன மக்களாகவே மாற்றிடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. அப்படி மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது இல்லையா, யாருன்னே தெரியலனா எப்படி போராடுவாங்க? ஸோ கண்டிப்பாக சீனா கூடயே தானே இருந்தாகணும். ஸோ இதற்காக தான் தலாய் லாமாவை எப்படியாச்சும் இந்தியா கிட்ட இருந்து மீட்கலாம் பல முயற்சிகள் எடுத்தாங்க. அது எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்திய அரசாங்கமும் தலாய்லாமாவை சீனா கிட்ட சிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹை ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட யாருக்குமே தெரியாத அளவுக்கு சேஃபான இடத்துல வச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பார்த்த சீன அரசாங்கம் ஓகே, இந்த தலாய்லாமா இல்லைனா என்ன, இவருக்கு இப்போயே வயசாயிருச்சு, ரொம்ப ஓல்டேஜுக்கு போயிட்டார், எப்படியும் கூடிய சீக்கிரம் இறந்துடுவார். அப்படி இறந்துட்டார்னா அடுத்த தலாய்லாமாவை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும் பொழுது அந்த நபரை சைனாக்குள்ளே இருந்தே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளே அடுத்த தலாய்லாமாவை செலக்ட் பண்ணி அந்த பதவியில் உட்கார வச்சுட்டா அதன் மூலமாக திபெத்திய மக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா போன வருஷமே திபெத்தோட பெயரை ஜீசாங் அப்படிங்கக்கூடிய ஒரு சீன மொழி பெயராகவும் மாற்றிட்டாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் சைனாவோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே திபெத் அப்படிங்கிறத ஜீசாங் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் யாராச்சும் அந்த வரலாறு தேடி பிடிக்கலாம், அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு எடுத்தால் கூட அங்கே திபெத் அப்படிங்கிற பேரே இருக்காது. கம்ப்ளீட்டாக அதை மாற்றி விட்டுட்டு ஜீசாங் அப்படிங்கிற சீன மொழி பெயர் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி திபெத்திய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்லையும் சைனா உருவாக்கின அந்த பொய்யான வரலாறு தான் கற்பிக்கப்படும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளும் நம்ம உண்மையிலேயுமே சீனாவை சேர்ந்தவங்க, நம்மளாம் சீன மொழி பேசுகிற மக்கள் அப்படிங்கிற மாதிரி சைனா கூடயே இன்டகிரேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு திபெத்துங்கிறது ஒரு தனி நாடாக இருந்தது, அங்கே இந்த மாதிரி தனியாக கலாச்சாரம் புத்திசம்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாகவே திபெத் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் பண்ணுறது தான் சைனாவினுடைய நோக்கம். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் அருணாச்சல பிரதேசத்தில் பண்ணுறதுக்கும் சீன அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தையே சவுத் திபெத் அப்படின்னு தான் சீனா மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது திபெத்தினுடைய தெற்கு பகுதியாமா, அதை அவங்க பிடிக்காம விட்டுட்டாங்களாம். அதனால இந்தியா நீ திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துடணுமா, அதாவது நாங்கள் தான் திபெத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், ஸோ திபெத்தோட தெற்கு பகுதி தான் அருணாச்சல பிரதேசம், அதனால் நீங்கள் அதை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய கிளைம். ஸோ இதனால தான் இப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திபெத்தே முதல்ல உன்னோடது கிடையாது, இந்த நிலைமையில் இதை தெற்கு திபெட்டுன்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசத்தை வேற நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் இப்போ திபெத்தில் இருக்கக்கூடிய 16லிருந்து 30 இடங்கள் வரைக்கும் இந்திய மொழி பெயர்களை வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலக நாடுகளுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது மறுபடியும் திபெத் மேலே விலகும். அது மட்டும் இல்லை, இவ்வளவு நாளாக இந்த ஒன் சைனா பாலிசிக்கு கீழே இந்திய அரசாங்கம் திபெத் சீனாவினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி அங்கீகரிச்சிருந்தாங்க. அந்த அங்கீகாரமும் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. சரி, இந்திய அரசாங்கம் இதோட நிறுத்திக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒன்ஸ் திபெத்தோட அங்கீகாரத்தையே இந்தியா கேள்விக்குறி ஆக்கிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக அடுத்தடுத்து திபெத் விஷயத்தில் தலையிட ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி திபெத் மக்கள் மனசில் இன்னும் ஒரு தேசிய உணர்வு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பல திபெத்திய மக்களும் சீனா திபெத்தை ஆக்குபை பண்ணப்போ இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தது தான். ஸோ அந்த மக்களுக்கு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு உண்மையான வரலாறை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் உலக அளவில் இன்னுமே திபெத்திய பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்காச்சும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அந்த மக்களுக்கு இன்னுமே இந்திய அரசாங்கம் உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, அவங்கள வச்சு ஒரு படை பிரிவையே உருவாக்கி இருக்குது, அவங்கள வச்சுமே சில விஷயங்களை இந்திய அரசாங்கம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நம்ம திபெத் விஷயத்தில் கை வச்சுட்டோம் அப்படின்னா அதன் பிறகு சீனாவுக்கு தலைவலி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்துங்கிறதே இருக்க தேவையில்லை. ஆனால் இந்த விஷயம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அன்னைக்கே ஒரு போருக்கு இந்த விஷயம் நம்ம இழுத்துக்கிட்டு போயிருக்குது அப்படிங்கும் பொழுது மீண்டும் ஒரு போருக்கு இந்த விஷயம் மறுபடியும் இழுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்திய அரசாங்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தயார் நிலையில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா அவன் ஏறி வந்துக்கிட்டு தான் இருக்க போகிறான். நம்மளும் ஒரு தடவை ஏறி அடித்தோம் அப்படின்னா தான் அவனும் இந்த மாதிரி அப்பப்போ பேர் வச்சு சீண்டிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சமாச்சும் குறைப்பான். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்னைக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. காரணம் இப்போ தான் தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சிருக்குது இல்லையா. நீ அடுத்த பிரதமர் பதவி ஏற்றவுடன் கூடிய சீக்கிரம் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே இந்த அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி அறிவிப்புகள் வெளியாகும் போது தான் சீனா இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாகணும். கண்டிப்பாக பார்டரில் ஏதாவது ஒரு தள்ளு முள்ளு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் திபெத்தினுடைய பகுதிகளுக்கு பெயரை மாற்றணுமா இல்லை வேணாம், நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.